FIR போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது ரைட்டா? ஓகே, அது ஓகே. இப்போதைக்கு FIR போட்டுருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. FIR போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு. தொடர்ந்து காவல்துறையின் தரப்புல அதிகப்படியான விளக்கங்கள் எதுவும் இல்லை, இது காரணத்தால் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்குது. தவறானது, தவறு அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதிகப்படியான காவல்துறை நாங்க கேட்கிறோம், பாதுகாப்பு பணிக்கு கேட்கிறோம், தேவையான பொதுவாக இந்த அளவுக்கு கிரௌடுக்கு என்ன பாதுகாப்பு கொடுமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏதாவது கைது நடவடிக்கைகள் இது ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? அது இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி நடக்கும். பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிகேஷன். சம்பவத்துக்கு அப்புறம் சட்ட நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்காங்க? வேலை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சதாக சொன்னாங்க 4 பிரிவினை கீழே. அதான் FIR போட்டு வழக்குகள் எல்லாம் விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தர் உங்களுக்கு எதுனா உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்கிறோம். ஓகே, சரியா? ஓகே. இல்லை, அது நான் முதல்ல நானே விசாரிச்சு சொல்லிக்கிறேன் பேட்டா. இப்போதைக்கு நீ என்கிட்ட கேட்காதீங்க, நான் விசாரிச்சு சொல்கிறேன் பேட்டா. ரைட்டா? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குது. விசாரணை முடிவு என்ன தெரிஞ்சோன்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. FIR போட்டுருக்குறோம். FIR போட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்குது. ரைட்டா? ஓகே, அது ஓகே. இப்போதைக்கு FIR போட்டுருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. FIR போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு. தொடர்ந்து காவல்துறையின் தரப்புல அதிகப்படியான விளக்கங்கள் எதுவும் இல்லை, இது காரணத்தால் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்குது. தவறானது, தவறு அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதிகப்படியான காவல்துறை நாங்க கேட்கிறோம், பாதுகாப்பு பணிக்கு கேட்கிறோம், தேவையான பொதுவாக இந்த அளவுக்கு கிரௌடுக்கு என்ன பாதுகாப்பு கொடுமோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏதாவது கைது நடவடிக்கைகள் இது ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? அது இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி நடக்கும். பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிகேஷன். சார் அங்கே இருக்காங்க சார், ஆம்புலன்ஸ். சார் கொஞ்சம் please. We'll talk to you after once we are going to. Let's finish the investigation. Okay, we'll talk to you after the investigation is completed. Okay, right? We'll have to get the preliminary investigation done. We'll tell you later. Okay, right? Okay, be patient. Please. 39 people, no? 39, yeah. They've already told you the number, right? Okay, yeah. Thank you. The case has been registered. Okay, we'll give you the details later. Okay, right? Yeah. Thank you. Right? Okay, right? Till then, be patient. Okay, we will investigate first. Allow us to investigate. Okay, right? We'll investigate first and let you know. Okay. No, we will tell you after the investigation is over. Right? Okay. Yeah. No, the investigation has been done. No, we'll tell you after the investigation is complete. Okay, right? Okay. We'll get back to you. We'll get back to you. No mistake. We'll let you know. Okay. அதெல்லாம் விசாரிச்சு இப்ப சொல்றாங்க. We'll tell you after the inquiry is done. Okay, right? Give us some time. Okay. About 500 policemen here. 500 policemen, yes, yeah. 500 policemen here, yeah. 10,000. They have asked for 10,000. 500 people were there. வேற டைம் பிறகு இப்போ நம்ம விசாரிக்கும் போது நிறைய பேர் 10 மணிக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க. காலைல 10 மணிக்கு வந்து சொல்றாங்க. 10 அதனால முழுசா ஃபுல்லா விசாரிச்ச பிறகு தான் தெரியும். மார்னிங் 10 மணிக்கு கிரௌட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியால 12 o'clock போட்டு தான் சொல்றாங்க. அதான் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வரணும், பார்க்கணும். சரியா? We have just started the investigation, so allow us to continue with the investigation for some time and we'll get back to you on these details. Okay, right? We'll just let us investigate first. Okay, allow us to investigate. Okay, right? Yeah. How many members were dead? 39 right now. Yeah, 39. Yeah, 39. Injuries about, I think, 40 plus. I think 40. I'm just not sure. Some of them in private hospitals. Yeah. There may be one person in a little condition. Sir, Yeah. but then sir, there are saying that there were not enough number of police officers deployed. No, there was enough number of police, but the same place was a meeting by a previous political party. We had only about 150 policemen, and yesterday we had 500 policemen here. Okay, yeah. See, we expected, because they say they gave a figure about 10,000, so we anticipated it could be around 15,000. Yeah. And there are reasons that there is no proper arrangement done. How far is that true, sir? Where?
People are blaming that there was no police arrangement. That will investigate and let you know because police, about sufficient policemen were given for this bandobast. Yeah. What is the injury toll Sir, and you the have death toll seen, right now, sir? but sir, 39 deaths so far, yeah. Sir, you have seen the kind of crowd gather for Vijay and leaders like that in Tamil Nadu. So how can you isn't it police department and the government should have been more careful? No, police has been making all the arrangements. We were providing elaborate bandobast wherever such rallies are being conducted by all political parties. So it's been going on smoothly. So we need to find out how this happened, right? Give us the time to find out. Okay. Yeah. See, the thing is that one thing I come to know is that people have been gathering here from 10 o'clock in the morning. People said 12 o'clock, but they've been gathering from 10 o'clock onwards. So we need to find out what is the time. So normally all the previous places we had about 15,000 to 20,000. So that's what we expected. So this probably around 25,000, 30,000 possible, yes. Yeah. So for 25,000, 10,000 people can gather here road. See, it's a long road, it's a long stretch of road, it's a long stretch of road, right? What happens is that people also follow the vehicles and they don't stay there. They've been following the vehicle, right? So that's also an issue, adds to the pressure here. So normal, போதுமான police sufficient கொடுத்துருந்தாங்க 500 பேர் இருந்தாங்க yes, yeah. FIR has been registered, we'll investigate and let you know. Okay, right, okay. அது இன்வெஸ்டிகேஷன் தாங்க தெரியும் அதுக்கப்புறம் ரைட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றேன் பட் so the crowd clear, not a lathi charge, it was a crowd clearing, just to, no, pushing them away, that's all, nothing else. Okay. So let the investigation commence, okay, investigation just started, okay, allow it to function, okay, right. TVK secretary for custody, sir. What is that? Taken TVK custody, TVK secretary for custody. We'll let you know, we are just investigating, we'll let you know once we have some progress, okay, right. We will, I've told you, we'll tell you once the investigation progresses, okay, right. Thank you. எவ்வளவு பேர் பாதுகாப்புல ஈடுபட்டாங்க? 500 பேர் இருந்தாங்க, 500 பேர் பாதுகாப்பு இருந்தாங்க. எஸ்பி இங்க தான் இருந்தாரு, ஐஜி இல்ல, ஜோனல் ஐஜி இங்க தான் வந்து கேம்ப் பண்ணி இருந்தாரு, எல்லாமே இங்க தான் இருந்தாங்க. முதல்கட்டமா இப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்கோம் சார்? இப்போ எஃப்ஐஆர் போட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட், ஓகே, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தர் சொல்லுங்க. ஓகே, காவல்துறை அடுத்த நடவடிக்கை என்ன சார்? இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ப்ராக்ரஸ் ஆகுது, என்ன தெரியுது, அதுக்கு தான் நாங்க கண்டிப்பா நடவடிக்கை சொல்றோம். எஃப்ஐஆர் தான் போட்டுருக்கோம். எஃப்ஐஆர் போட்டு தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ரைட்டா? அது அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும் சார்? அது இன்வெஸ்டிகேட் பண்ணா தான் சொல்ல முடியும். இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றோம், ரைட்டா? ஓகே, கொஞ்சம் சைடுல